இந்த வருஷம் கோயத்தில் எத்தனை அமைப்புகள் நிறைய நிகழ்ச்சிகள் நடத்துகிறாங்க. எல்லாம் வெளியூர்லேருந்து பல ஆடை குடும்பத்துக்கு வந்து தான் நிறையா விளம்பரங்களை பார்க்குறோம். எல்லாமே யாரும் நான் வந்து அந்த கூட்டத்துக்கு சார்ந்தவங்க. இந்த வருஷம் முதல் முறையாக பார்ப்பாங்க பெரம்பலூர்லேருந்து எல்லாம் இப்போதான் ஆடை குடும்பம் இறங்கி தந்திருக்கிறார். எல்லா போதும் நல்லா ஒருவருக்கு இயற்கை பள்ளிவாசல் இல்லைன்னு சொன்ன உடனே மக்கள் அதனால சிதறி ஓடிட்டு இருக்காங்க. பார்க்கறதுக்கு எனக்கு மனசு கஷ்டமா இருக்குது. எல்லாரும் இந்த வருஷம் இந்த மாதிரி ஒரு சோதனை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி இருந்தாலும் கூட இந்த பள்ளிவாசல் தான் நடக்குது. ஏன் நான் வந்து புறமைப்படுத்துறேன் அப்படின்னு சொன்னால் மூணு அதிகமாக சமாளிக்க முடியாது. இப்போ பள்ளிவாசல் தான் நமக்கு எதுவாக நடக்குது. நாம் வந்து தலையிட்டாங்க டெய்லி ஒரு 150-200 பேருக்கு இங்கே வந்து சாப்பாடு ஏற்பாடு பண்ணி நடத்துறோம். அதனால வாய்ப்பு தான் அவங்க கலந்துங்க. கூட்டம் அதிகமாக சேர்ந்தா உணவு கிடைக்க கஷ்டமாக வரும். இப்போவே பல இடங்களில் வந்து ஒரு சாப்பாடு 2 சாப்பாடு தான் வச்சு கொடுக்குறாங்க. எல்லாரையும் வாங்கன்னு கூப்பிடுறாங்க. போன சொன்னால் அந்த சாப்பாடு கிடைக்காத சூழ்நிலை இருக்குது. அதோட நம்ம இதுவரை அந்த மாதிரி பண்ணதே கிடையாது. எல்லாருக்கும் வயதான சாப்பாடு கொடுத்தாங்க. விஷால் அதுக்கு முன்னாடி வாய்ப்பு இந்த வருஷமே கிடைக்கும். வரக்கூடிய வருஷம் அல்ல, கண்டிப்பாக கிடைக்கும். எல்லாமே துவா செய்யுங்க. நம்முடைய மக்கள் வயிறார நம்ம வந்து இஃப்தார் பண்ணி நிறைய துவா செய்யணும். நிறைய அவங்களுடைய அமல்களுக்கு நம்ம காரணமாக இருக்கணும்னு சொல்லிட்டு மனசார துவா செய்யணும். அந்த போட்டு அதன் பிறகு தான் நம்ம சொல்லணும். பாக்கிட்டேன் விஷாலா ராத்திரி வந்து நான் சேர்ந்து சும்மாவை பேசினாங்க. அப்புறம் இஃப்தார் பேசுனாங்க. ரொம்ப டயர்டாக இருந்தாலும் கூட நாம் கூட மாறிக்கணும். நம்மளுக்கு தான் தெரியும். அவங்க மாட்டினாங்கன்னா நம்ம என்ன செய்யணும், சத்தியாக புரிஞ்சுக்கிறது நம்முடைய வேலை. அதனால் விஷாலாம் வந்து வந்துருக்குறாங்க. ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் குறைவான டைம் கொடுத்து கொஞ்சம் போனால் சொல்லலாம். என்னால் ஒரு 15 நிமிஷம் பேசுனாங்க. நாளைக்கு எடுத்து அதை ரசிக்குவோம். நம்ம எப்படி பயன்படுத்தணும். ஆனால் மக்கள் வந்து அதிகமாக கேட்டுருக்காங்க. அதுதான் நாங்கள் லைவ் போடுறோம். நிப்பாடி ஓகே பார்த்து கொடுக்குறாங்க. லைவ் போடுங்க. நாளைக்கு தான் கூட அவங்க தெரியக்கூடாது. அதனால் வர்றவங்க வர சொல்லுங்க. அதிகம் பெண்களை கூப்பிடுவாங்க. ஏன்னா இது போன்ற கருத்துக்கள் நவீன கருத்துக்களை விட உள்ளத்தில் தக்குவாவை போதிக்கக்கூடிய கருத்துக்களை சொல்லக்கூடிய ஆலயங்களுக்கு ரொம்ப குறைவு. அந்த மாதிரி மூலமாக நம்ம பயன்படுத்திக்கணும். அந்த அடிப்படையில் வந்து இருக்கக்கூடிய அந்த தமிழ் முறையை நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அந்த அப்புறம் பிரசாத் தன்னுடைய உரையாற்ற இன்னைக்கு நேரத்துக்கு வச்சுக்கலாம். ஆமாம், ஆமானதான் இருக்கு. அதுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுல்லாஹல் அஸீம் ونصلي ونسلم على الرسول الكريم أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم وكأي من نبي قاتل معه ربيون كثير فما وهنوا لما أصابهم في سبيل الله وما ضعفوا وما استكانوا والله يحب الصابرين. صدق الله مولانا العلي العظيم. وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم المرء مع من أحب. الحمد لله ثم الحمد لله ثم الحمد لله. அல்லாஹ்வுக்கே சர்வ புகழும் அல்லாஹ்வின் கோடான கோடி கிருபையும் அருளும் சாந்தியும் சமாதானமும் நமது உயிரினும் மேலான முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் ஏனைய நபிமார்கள், சஹாபாக்கள், நல்லோர்கள், நாதாக்கள், இறைநேசர்கள், சங்கமிகு உலமாக்கள், உம்மத்தினுடைய சுஹதாக்கள், முஃமினான ஆண்கள் பெண்கள், குறிப்பாக அல்லாஹ்வின் நல்லடியார்கள் ஒன்று கூடி இருக்கக்கூடிய இந்த மஸ்ஜிதின் மீதும் மஸ்ஜிதின் தொழுகையாளிகள் மீதும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கவலையோடு ஹஸ்ரத் அவர்கள் பகிர்ந்து கொண்டார்கள். இன்ஷா அல்லாஹ் இந்த கேட்டிக்கு என்ற பாரம்பரிய குழுமத்திற்கு அல்லாஹ் அற்புதமான ஒரு மைதானத்தை அல்லாஹ் மீண்டும் தருவானாக. நல்ல மஸ்ஜிதை, நல்ல ஒரு அமைப்பை அல்லாஹ் கொடுத்து இன்னும் இதனுடைய சேவையில் தொய்வு ஏற்படாமல் மீண்டும் அல்லாஹ் கியாமத் நாள் வரை அல்லாஹ் நடக்க செய்வானாக.
ஹஸரத் அவங்க சொன்ன மாதிரி கொஞ்சம் தாழ்மானாக தான் இருக்கிறோம். இருந்தாலும் நம்முடைய காரிகளுடைய கிராத்து நம்மளை எழுப்பிருச்சு. 2 பேரும் போட்டி போட்டு அருமையான முறையில் தராவி தொழுவிச்சாங்க. ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த மஸ்ஜிதிற்கும் இதனுடைய ஓசைக்கும் ரொம்ப அருமையாக இருக்குது. இருந்தாலும் நேற்று காலையில் ஃபஜருக்கு அப்புறம் பெரம்பலூரில் ஆரம்பித்த நம்முடைய பயணம் பெரம்பலூர் டு சென்னை, சென்னை டு குவைத்து, இங்கே வந்த பிறகு நிகழ்ச்சிகள் அப்படின்ட்டு கொஞ்சம் அப்படி இப்படி இருக்குது. மற்றபடி உங்களை பார்க்கும்போது மிக மகிழ்வோடு சந்தோஷத்தோடு நான் பகிர்ந்து கொள்வேன். உங்களுடைய உற்சாகத்திற்கு அல்லாஹ் மனநிறைவான நற்கூலி அல்லாஹ் தருவானா. கடல் தாண்டிய உங்களுடைய சேவைகள் உண்மையாகவே அற்புதமானவை, ஆச்சரியமானவை. சில இடங்களில் நாம் பார்க்கிறோம், உலமாக்களுடைய குழு தனியாக இருக்கும், பொதுமக்களுடைய குழு தனியாக இருக்கும். இங்கே யார் ஆலிம் யார் பொதுமக்கள்னே தெரியாத அளவுக்கு ஒன்றரை கலந்து போயிட்டீங்க. இதுவே உங்களுடைய அங்கீகாரத்திற்கு ஒரு மிகப்பெரிய அடையாள சின்னமாக நான் பார்க்கிறேன். ஏறக்குறைய 10 வருஷத்துக்கு முன்னாடி, 10 அல்ல, ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்பு பெங்களூர் தாருலும் சபிலூர் ரஷாதிலே நான் மாணவனாக இருந்தேன். நான் ரஷாதி, சபிலூர் ரஷாத் கேள்விப்பட்டிருப்பீங்களா எல்லாரும். அப்போது மறைந்த காலஞ்சென்ற அல்லாமா சைஃபுத்தீன் ரஷாதி ரஹமத்துல்லாஹி அலைஹி, அல்லாஹ் அவருடைய கபரை பிரகாசமாக்கி தருவானாக. தேசிய அளவில் சுன்னத்துல் ஜமாத்தினுடைய அகீதாவை மக்களுக்கு மத்தியிலே பதிய வைப்பதில் ஹஸரத்தினுடைய சேவை, தன்னிகரற்ற சேவை நாங்கள் கண்ணால் பார்த்தோம். நாங்கள் ஒரு விதத்தில் நிழலாக இருந்தோம். ஹஸரத்து கூடையே சுற்றுவோம், பின்னாடியே போவோம். ஹஸரத்தினுடைய வேலையெல்லாம் நாங்கள் தான் பார்ப்போம். ரொம்ப நெருக்கமான காதிமாக இருந்தோம். ரொம்ப ஹஸரத்தினுடைய துவாவை பெற்றோம். அதிகாலையில் ஹஸரத் எங்களை கூப்பிட்டு டீ வாங்கி கொடுப்பாங்க பிள்ளைங்களுக்கு. நீங்களாம் டீ குடிங்கப்பா, டீ குடிச்சிட்டு ஃபஜருக்கு வாங்க, ரொம்ப செல்லமாக இருப்பாங்க. அப்போ பாடத்தில் நாங்கள் இருக்கும்போது குவைத்திலேருந்து அடிக்கடி ஹஸரத்துக்கு ஃபோன் வரும். எல்லாருமே உருது மாணவர்கள், ஹஸரத் தமிழில் பேசுவாங்க, எனக்கு மட்டும் புரியும் என்ன நான் பேசுறது நடக்குது. கூப்பிடுவாங்க, கேட்டிக்கிலேருந்து கூப்பிடுவாங்க. அது மாதிரி மற்ற பழைய பாரம்பரியமான ரபீலவுல் பயானுக்கு, மீலாது விழா பயானுக்கு தாங்க கண்டிப்பாக வரணும் ஹஸரத். அப்போ ஹஸரத் சொல்லுவாங்க, மதரசாவில் லீவ் இல்லை, அது இல்லை, இது இல்லை. அப்போ நாங்கள்லாம் நினைப்போம், மாஷா அல்லாஹ் என்னுடைய உஸ்தாத், என்னுடைய ஆசிரிய பெருந்தகை அல்லாஹ் ஹஸரத் அவங்களுக்கு இவ்வளோ கண்ணியத்தை கொடுத்துருக்குறான். குவைத்திலலாம் பயானை கூப்பிட்றாங்களே, என்னுடைய உஸ்தாத் ரொம்ப உயர்வானவங்க, அந்த உஸ்தாத் இடத்துல நாம் காதிமாக பணிவிடை செய்கிறோமே, இது எங்களுக்கு கிடைச்ச பெரிய பாக்கியம்னு நினச்சோம். ஹஸரத்தினுடைய துவா, அவர்களுடைய அரவணைப்பு, எந்த மண்ணில் ஹஸரத் அவர்கள் சுன்னத்துல் ஜமாத்தினுடைய மக்களை இன்று இணைக்க வந்தார்களோ, ஷரியாவை கொடுக்க வந்தார்களோ, அதே மண்ணில் ஹஸரத்தினுடைய துவாவுடைய பரக்கத்தில் அவர்களுடைய அந்த சேவையில் அல்லாஹ் எங்களுக்கும் இங்கே பங்களிப்பை கொடுத்திருக்கிறார். உண்மையாகவே ஆசிரியர்களுடைய துவா, பெற்றோருடைய துவா, முன்னோர்களுடைய துவா கண்டிப்பாக நம்புங்கள், உங்களை எந்த விதத்திலும் விட்டு கொடுக்காது. மகரிபில் நான் சொன்ன இஃப்தாருடைய நிகழ்ச்சியில பெற்றோரை மதிப்பவன் வாழ்வில் வீழ்ந்ததாக சரித்திரம் இல்லை, பெற்றோரை மிதிப்பவன் வாழ்வில் வாழ்ந்ததாக சரித்திரம் இல்லை. எனவே மதிக்க பழகுவோம், யாரையும் மிதிப்பதை விட்டு நம்மை நாம் தற்காத்துக் கொள்வோம். அந்த வகையிலே கணியத்திற்குரியவர்களே, இன்ற நம்முடைய ஹாஃபித் ஹஸரத் பெருந்தகை சூரத்து லந்தனா, சூரத்து ஆல இம்ரானில் ஓதிய ஒரு வசனத்தையே சுருக்கமான விளக்கமாக இந்த இடத்தில் நான் பதிவு செய்ய விரும்புவேன். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுவான், எத்தனையோ நபிமார்கள் உலகத்தில் வந்திருக்கிறார்கள், அவர்களோடு போராடி இருக்கிறார்கள், சமுதாயத்தில் சேவை செய்திருக்கிறார்கள். ரிப்பியூன கசீர், அல்லாஹுடைய நெருக்கம் பெற்ற நல்லடியார்கள், இறை சிந்தனையாளர்கள். அந்த நபிமார்களோடு தோளோடு தோளாக இருந்து உலகத்தில் அவர்கள் சேவை செய்திருக்கிறார்கள், போராடி இருக்கிறார்கள். காத்தல மஹு ரிப்பியூன கசீர், அல்லாஹ் சொல்லுகிறான், நபிமார்களோடு இருந்தவர்களுடைய போராட்டம் மகத்தானது, அலாதியானது, ஆச்சரியமானது. அதிகமான மக்கள் நபிமார்களோடு இருந்திருக்கிறார்கள். ஆனால் நபிமார்களோடு இருந்தவர்களுக்கு சோதனையும் அவ்வாறு வந்தது. நாம் பார்க்கிறோமா இல்லையா? யார் அல்லாஹ்வை விட்டு தூரமாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு சோதனையே இல்லை. அல்லாஹ்வோடு நபிமார்களோடு இணைய ஒரு மூமினுக்கு அல்லாஹுடைய சோதனைகளும் அதிகமாக இருக்கும். சோதனை எதற்காக? உலாஇகல்லதீனம் தஹனல்லாஹு குலூபஹும் லித்தக்வா, அத்துணை சோதனையும் நம்மை சாதனையாளர்களாக மாற்றதா.
லித்தக்வா, உங்களுக்குள் தக்வாவை புகுத்த அல்லாஹ் சில சோதனைகளை தருவார். அப்ப அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்று ஓதப்பட்ட குர்ஆனுடைய வசனத்தில் நபிமார்களோடு நல்லடியார்கள் இருந்திருக்கிறார்கள். சோதனைகள் வந்தன, ஆனால் ஃபமா வஹனு லிமா அஸாபஹும் ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய வழியில் மார்க்க பணியில் அவர்களுக்கு ஏற்பட்ட எந்த துன்பத்திலும் அவர்கள் சோடை அடையவில்லை, பலகீனம் அடையவில்லை. வமா வஅஃபு, எந்த பலகீனமும் அவர்களிடத்தில் இல்லை. வமஸ்தகானு, இயலாமை அவர்கள் வெளிப்படுத்தவில்லை, எப்பொழுதும் நிலைத்து நின்றார்கள். வல்லாஹு யுஹிப்புஸ் ஸாபிரீன், இத்தகைய நிலைத்திருக்கக்கூடிய நல்லடியார்களை அல்லாஹ் எப்பொழுதும் விரும்புகிறான். கண்ணியமானவர்களே, இப்பொழுது நபிமார்கள் இல்லை. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நபிமார்களோடு கலந்திருந்தவர்களுக்கு சோதனைகள் 1000, ஆனால் அவர்கள் சோடையாகவில்லை, எதிர்த்து நின்று ஜெயித்தார்கள் என்று அல்லாஹ் நம்மிடம் இங்கே சொல்லுகிறான் என்றால் கேள்வி வருகிறது, நபிமார்களோடு இருந்த அவர்களை அல்லாஹ் வாழ்த்தும் பொழுது இந்த வசனத்தின்படி நான் எப்படி வாழுவது? நான் எப்படி இந்த வசனத்திற்கு உட்பட்டவனாக இருப்பது? இப்போது நபி இல்லையே என்று நீங்கள் கேட்டால் உங்களுக்கு அற்புதமான ஒரு சுப செய்தியை தருகிறோம். வாரிசீனே உலமாக்கள் இங்கு இருக்கிறார்கள், வாரிசீனே அம்பியா இருக்கிறார்கள். நபிமார்கள் இல்லை, ஆனால் நபிமார்களுடைய உம்மத்தினுடைய அனந்தர சொத்துக்களாக, உம்மத்தினுடைய சேவையாளர்களாக உலமாக்கள் இருக்கிறார்கள். உலமாக்கள் கியாமத் நாள் வரை இருப்பார்கள். எனவே எப்படி அங்கே நபிமார்களோடு ரிப்பியூன்கள் இருந்தார்களோ, நல்லடியார்கள் கலந்திருந்தார்களோ, இங்கே உலமாக்களோடு உமராக்கள் கலந்து விட வேண்டும். சமுதாயத்தினுடைய சேவையாளர்கள் கலக்க வேண்டும். உலமாக்களோடு நீங்கள் இணைந்து அற்புதமான ஆலோசனைகளோடு, அற்புதமான உலமாக்களுடைய வழிகாட்டுதலோடு, ஏன் அவர்கள் இதயத்தில் குர்ஆனை வைத்திருக்கிறார்கள், ஹதீஸை வைத்திருக்கிறார்கள். கால அல்லாஹ் கால ரசூல், உம்மத் தூங்கிய நேரத்தில் தஹஜ்ஜுதை தொழுதவர்கள் உலமாக்கள். உம்மத்து பெற்றோரோடு இருந்தபோது பெற்றோரை தனியாக விட்டு அல்லாஹ்வுக்காக வேண்டி வந்தவர்கள் உலமாக்கள். எனவே இப்போது நபி இல்லை, நபியினுடைய வாரிசாலிம் இருக்கிறார், எல்லா நாட்டிலும் இருக்கிறார், எல்லா ஊரிலும் இருக்கிறார், எல்லா மாநிலத்திலும் இருக்கிறார்கள் சமுதாயத்திற்காக. தேவை சமுதாயம் அவர்களை பயன்படுத்த வேண்டும், அதுதான் தேவை. இந்த குர்ஆன் சொல்லுகிறது, எப்படி நபியோடு அக்காலத்து நல்லடியார்கள் கலந்திருந்தார்களோ நீங்களும் கலந்து விடுங்கள். கலந்து விடுவதோடு அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி தர்ற என்று ஓதப்பட்ட வசனத்தில் வமா கான கௌலஹும் இல்லா அன் காலு, அந்த நல்லடியார்கள் எப்பவுமே நபிமார்களோடு சேவை செய்வதோடு அல்லாஹ்விடம் துஆவும் செய்வார்கள். ரப்பனா குஃபிர் லனா ذுனூபனா, யா அல்லாஹ் எங்கள் பாவங்களை மன்னித்து விடு. வ இஸ்ராஃபனா, எங்களுடைய வீண் விரயங்களை மன்னித்து விடு. ஃபீ அம்ரினா, எங்களுடைய சகல காரியங்களிலும். வஸப்பித் அக்தாமனா வன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரீன், யா அல்லாஹ் எங்களுடைய பாதங்களில் ஸ்திரத்தன்மையை கொடு, நாங்கள் நடுங்கி விடக்கூடாது, பின்தங்கி விடக்கூடாது. உலகத்தில் நடக்கக்கூடிய இஸ்லாமோபோபியா, இஸ்லாத்திற்கு எதிரான அச்சுறுத்தல்கள், இதை கண்டு நாங்கள் எந்த விதத்திலும் சோடையாகி விடாமல் வன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரீன், எல்லா கட்டங்களிலும் யா அல்லாஹ் எங்களுக்கு நீ உதவியாளனாக இரு என்று யாரெல்லாம் துஆ கேட்பார்களோ, நபிமார்களோடு இருப்பார்களோ, நபிமார்களுடைய வாரிசாகிய உலமாக்களோடு இருப்பார்களோ, அல்லாஹ் குர்ஆனில் உங்களுக்கு சுப செய்தி தருகிறான். ஃபஆதாஹுமுல்லாஹு ஸவாபத் துன்யா வ ஹுஸ்ன ஸவாபில் ஆখিরা, இத்தகைய நல்ல மக்களுக்கு, சேவையாளர்களுக்கு, சமுதாயத்தினுடைய தியாகிகளுக்கு, உலமாக்களின் நண்பர்களுக்கு, நபிமார்களுடைய உம்மத்தினருக்கு அல்லாஹ் இம்மையிலும் அழகான நன்மையை தருவான், நற்கூலியை தருவான். வ ஹுஸ்ன ஸவாபில் ஆখিরা, ஆகிரத்தினுடைய அற்புதமான வாழ்வையும் அல்லாஹ் தருவான் என்ற மகத்தான சுப செய்தியை அல்லாஹ் குர்ஆன்ல கொடுப்பேன், இனிமேல் தருவேன் சொல்ல அல்ல. உலமாக்கள்கிட்ட கேள்வி பாருங்க, ஃபஆதாஹுமுல்லாஹ், கொடுத்து விட்டேன் அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்து விட்டான், அற்புதமான வாழ்க்கை உங்களுக்கு இருக்கிறது, உங்களுடைய முதுகுக்கு பின்னால் இருக்கிறது. இதுக்கு எதிராக ஒரு வரலாறு ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல நடந்துச்சு. பாசிட்டிவா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான்ல, இதுக்கு எதிராக நடந்த பின் விளைவு என்ன தெரியுமா? ஒரு பயங்கரமான அரபு நாட்டினுடைய ஒரு தலைவன் உபய் இப்னு கலஃப், ரசூலுல்லாவை கண்டாலே வெறி பிடித்தவன், ரசூலுல்லாவை கொல்ல வேண்டும் என்ற மிக மோசமான சிந்தனையாளன். நஊது பில்லாஹ். அவனுடைய உற்ற நண்பன் உக்பா இப்னு அபி முஆய்த், ரெண்டு பேரும் ஜிகிரி தோஸ்த். யாரு? உபய் இப்னு கலஃப், உக்பா இப்னு அபி முஆய்த், ரெண்டு பேரும் அற்புதமான நண்பர். ரெண்டு பேரும் ஒருவரை ஒருவர் விட்டு கொடுக்காத நண்பர்கள். ஒரு நாள் உபய் இப்னு கலஃப் வெளியே போயிட்டார். உக்பாவுடைய பழக்கம், எப்பொழுதெல்லாம் அவர் வெளிநாட்டிலிருந்து
சம்பாதித்து கொண்டு தன்னுடைய ஊருக்கு வராரோ, சொந்த ஊர் மக்காவுக்கு வருவாரோ, அந்த மக்கமா நகரத்தினுடைய தலைவர்களுக்கு தன் வீட்டில் அற்புதமான விருந்து கொடுப்பார். ஒரு விதத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத முஷ்ரிக்காக இருந்தாலும் விருந்தோம்பல் என்பது அரபு நாட்டினுடைய அற்புதமான ஒரு பாரம்பரியம். இன்று வரை நீங்கள் பார்க்கிறீர்கள், இன்று வரை நீங்கள் இந்த மண்ணிலே பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அவர்களுடைய விருந்தோம்பல். உக்பா பார்க்கிறார், அரபு நாட்டினுடைய எல்லா தலைவர்களும் என் வீட்டுக்கு வரணும் என்றால், இங்கே அற்புதமான தலைவர்கள் ஒருவர் முஹம்மது ரசூலுல்லாஹ் நாயகமும் என் வீட்டிற்கு வரணும், அன்போடு அழைக்கிறார். உக்பா முஷ்ரிக்கு தான், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள ரசூலுல்லாவை அழைக்கிறார். நீங்கள் என் வீட்டிற்கு விருந்தாளியாக வர வேண்டும், இந்த தடவை என் வியாபாரத்தில் அற்புதமான லாபத்தை பெற்றேன். நபி அவர்கள் சொல்லுகிறார்கள், கண்டிப்பாக வருவேன், உன் இல்லத்திற்கு நான் வருவேன். சிறிய கோரிக்கை, ஒரே ஒரு வார்த்தை, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூல். அன்பா சொல்லிரு, எஸ் ரொம்ப அழகா சொல்லிட்டீன்னா உனக்கு நான் நண்பனாக உன் வீட்டிற்கு நான் வந்து விடுவேன். உக்பாவுக்கு இது ஒரு பெரிதான ஒரு விஷயமா தெரியல. அவனுடைய லட்சியம் எல்லா தலைவர்களும் என் வீட்டுக்கு வரணும், எப்படியாச்சும் என் வீட்டுக்கு விருந்தாளி வந்தே ஆகும். அரபு நாட்டினுடைய பழக்கம், தனியா எப்பவுமே சாப்பிட மாட்டாங்க, எல்லாரையும் அழைத்து கொண்டு சாப்பிடுவாங்க. அப்போ அவன் யதார்த்தமான முறையில், அவ்வளவுதானே சொன்னா நீங்க என் வீட்டுக்கு வந்துடுவீங்களா? ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், தாராளமாக. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலு. உடனே ரசூலுல்லாஹ் குழந்தையாகவே மாறி உக்பாவுடைய உற்ற நண்பனாக மாறி அற்புதமான அந்த விருந்தோம்பலில் நபி அவர்கள் கலந்து கொண்டு மனமகிழ்வோடு திரும்புகிறார்கள். அரபு நாட்டினுடைய ஒரு தலைவனுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்து விட்டான், நேரான வழியை காட்டி விட்டான் என்ற ஒரு நல்ல சந்தோஷம் ரசூலுல்லாவுக்கு இருக்கிறது. போய்விடுகிறார்கள். உக்பாவும் சந்தோஷமாக இருக்கிறார். என் அழைப்பிற்கு அல்லாஹுடைய ரசூல் பதில் அளித்து விட்டார்கள் என்ற சந்தோஷத்தில் இருக்கும்போது இந்த கயவன் வெளிநாட்டிலிருந்து வருகிறான். இங்கதான் நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். நாம சூஸ் பண்ற ஃப்ரெண்டு பெஸ்ட் ஃப்ரெண்டா பேட் ஃப்ரெண்டாங்கிறது இங்கே தான் ரொம்ப கவனமாக இருக்கும். டெல் மீ அபவுட் யுவர் ஃப்ரெண்ட், ஐ டெல் யூ அபவுட் யூ. உன் நண்பனை பற்றி என்னிடம் சொல், உன்னை பற்றி நான் சொல்லுகிறேன். நண்பன் இங்கே வாழ்க்கையை மாற்றக்கூடியவன், தலையெழுத்தை மாற்றக்கூடியவன் நண்பன். மனைவியினுடைய பேச்சை கேட்காத எத்தனையோ மக்கள் தன் நண்பனின் பேச்சை கேட்பார்கள். பெற்றோரை கூட மதிக்காதவர்கள் நண்பனுக்காக உயிரையும் தருவார்கள். உபை வருகிறான், உக்பா கட்டி பிடிக்கிறான். உக்பா கட்டிப்பிடித்து சொல்லுகிறான், நேற்று என்ன நடந்துச்சு தெரியுமா? எல்லா தலைவர்களும் என் வீட்டுக்கு வந்துட்டாங்க. அப்படியா? யார் யார் வந்தா? அவங்க வந்தாங்க. முஹம்மது ரசூலுல்லாஹ் வந்துட்டாங்க. முஹம்மது ரசூலுல்லாஹ் வந்துட்டாங்களா? சரி, நீ என்ன பண்ண? ஒன்றும் இல்லை, அஷ்ஹது அல்லா இல்லா சொல்ல சொன்னாங்க, சொல்லிட்டேன், களிமா சொல்லிட்டேன். சொன்ன உடனே அவங்க வந்து என் வீட்டுக்கு வந்துட்டாங்க. உடனே உபை ரத்தம் கொதிக்கிறது, சிவப்பு நிறமாக மாறுகிறான். என்ன செய்து விட்டாய் உக்பா? என்றைக்கும் நான் ஒரு விஷயத்தை உன்னிடம் கேட்காமல் செய்தது கிடையாது, நீயும் என்னிடத்தில் கேட்காமல் ஒரு விஷயத்தையும் செய்தது கிடையாது. என்னை கேட்காமல் நீ எப்படி இந்த களிமா சொல்லலாம்? இது நான் அங்கீகரிக்க மாட்டேன். என் நண்பனுடைய நாவில் இப்படி ஒரு மோசமான வார்த்தையா? நான் ஏற்றுக்கொள்ள முடியாது. உடனே போ, இந்த களிமாவை திருப்பி கொடு. எப்படிப்பா? எப்படி நான் செய்யறது? ஒன்றும் இல்லை, முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய முகத்தில் காரி துப்பி விட்டு வந்து விடுப்போ. இதனுடைய பின்னணி குர்ஆன்ல ஆயத்தை இறக்கிட்ட அல்லாஹ் தஆலா. இந்த வரலாறு அல்லாஹ் ரொம்ப உன்னிப்பா கவனிக்கிறான், என்ன நடக்குது. உக்பா சொல்லுகிறார், ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குப்பா, நீ என் ஃப்ரெண்டு தான், இருந்தாலும் இவ்வளோ பெரிய மோசமான வேலையை நான் எப்படிப்பா செய்யறது? உண்மையான நண்பனாக இருந்தால் செய்து காட்டு, நம்முடைய நட்பு உண்மையாக இருந்தால் அங்கே போய் வெட்டி விடு, உமிழ் நீரை துப்பி விடு. உக்பா நண்பனுக்காக திரும்பி போகிறார். ரசூலுல்லாஹுடைய திருமுகத்தில் தஃப்சீரில் ஜலாலில் பதிவு செய்யப்பட்டிருக்கு, பைலாவியில் பதிவு செய்யப்பட்டிருக்கு, தஃப்சீர் சாவியில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ரசூலுல்லாஹுடைய முகத்தில் காரி துப்புகிறான். அவனுடைய நாவில் வெளியான அந்த உமிழ்நீர் வெளியே போய் திருப்பி அவன் முகத்துல பட்டு முகத்தை சுட்டு கருக்கியது, முகத்தை பொசுக்கி விட்டது. அவனுடைய முகமே அப்படியே கொஞ்ச நேரம் எரிஞ்சிருச்சு. அந்த துப்பிய அந்த உமிழ்நீர் வெளியே போய் மீண்டும் அவன் முகத்துல அப்பி அப்படியே முகம்லாம் கருத்து போய் மீண்டும் வந்து விடுகிறான். அதாவது சொன்ன கலிமாவை மீண்டும் ரசூலுல்லாஹ்விடம் ஒப்படைத்து முஸ்லிமான உக்பா மீண்டும் முர்த்ததாக மாறிவிட்டான். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இவ்வளவு பெரிய கொடிய தன்மையா? நீங்கள் இருவரும் உங்களுடைய தண்டனையை, உங்களுடைய மோசமான இந்த காரியத்தின் தண்டனையை இந்த உலகத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று ரசூலுல்லாஹ் மனவேதனையோடு சொன்னார்கள். இதற்கு காரணமாக அந்த உபையும் ரசூலுல்லாஹ் வருத்தத்தோடு வார்த்தை வெளிப்படுத்தினார்கள். அல்லாஹ்வும் குர்ஆனில் ஆயத்தை இறக்கினான். வயௌம கியாமத் நாள் வரும்போது ஒரு விஷயம் நடக்கும். யஅப்பு ஸாலிமு அலா யதை, அநியாயக்காரன் தன்னுடைய கையை கடிப்பான்னு குர்ஆன்ல சொல்றான். நகத்தை கடிக்கிறது இல்லை, விரலை கடிக்கிறது இல்லை, கையையே கடிப்பான். யாரு? உக்பா. உக்பா பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். சூரத்துல் ஃபுர்கான் என்னும் அத்தியாயம்
வயௌம யஅது ஸாலிம், கைகளை கடிப்பான். அலா யதைஹி யகூல், அந்த அந்த கயவன், அந்த முர்த்ததான உக்பா சொல்லுவான், யா லைதனி தகல்து மஅர் ரசூலி சபீலா, ஐயோ கை சேதமே, அந்தோ பரிதாபமே, ரசூலுல்லாஹ்வை என் அற்புதமான நண்பனாக நான் எடுத்திருக்கலாமே, அவர்களை என் பெஸ்ட் ஃப்ரெண்டாக நான் எடுத்திருக்கலாமே, அற்புதமான ஒரு ரசூலுல்லாஹுடைய நட்பை நான் விட்டு விட்டேனே. யா லைத்தனி தகல்து மஅர் ரசூலி சபீலா, யா வைலதா, என் கை சேதமே, லம் அத்தகிது ஃபுலானன் ஹலீலா, இந்த உபையை என் நண்பனாக நான் எடுத்திருக்க கூடாது, நான் சூஸ் பண்ணி இருக்க கூடாது, இந்த பெஸ்ட் ஃப்ரெண்டை நான் விட்டுட்டேன், அந்த பேட் ஃப்ரெண்டை நான் எடுத்தேன். எனவே என் முகம் உலகத்திலே சுட்டு பொசுக்கப்பட்டது, நாசமாக்கப்பட்டு பத்ருடைய மைதானத்தில் மிக மிக கேவலமான முறையில் இந்த இருவரும் சாகடிக்கப்பட்டார்கள். ஒன்றுமில்லாத கேவலமான மரணத்தை அல்லாஹ் இந்த இருவருக்கு கொடுத்தான். கொடுத்து அல்லாஹ் இந்த ஆயத்துல பேசுறான். இவன் சொல்லுவான் கியாமத் நாளில், யா வைலதா லம் அத்தகிது ஃபுலானன் ஹலீலா லகத் அதல்லனி அனி ذிக்ர், இந்த கெட்ட நண்பனின் மோசமான நட்பால் இவன் என்னை வழிகெடுத்து விட்டான், மோசமாக்கி விட்டான் என்று இவன் பேசுவான் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லக்கூடிய அந்த வசனத்தை ஒவ்வொரு மூவினும் குர்ஆனில் நாம் ஓதிக்கொண்டு இருக்கிறோம். எனவே கண்ணியமானவர்களே, அன்று நபிமார்களோடு உம்மத்தினர்கள், நபிமார்களோடு சஹாபாக்கள், நபிமார்களோடு ஹவாரியீன்கள், இன்று உலமாக்களோடு நீங்கள் இன்ஷா அல்லாஹ் எப்படி நபிமார்களோடு அவர்களுடைய சேவை பிரகாசித்ததோ, உலமாக்களோடு நீங்கள் இருந்தால் கியாமத் நாள் வரை உங்களுடைய சேவைகள் தொடரும். அற்புதமான எதிர்காலத்தை இன்னும் நீங்கள் சிறப்பாக பார்ப்பீர்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் அத்தகையான ஒற்றுமையான சூழ்நிலையும் அருமையான நட்பு வட்டாரங்களையும் நம் எல்லோருக்கும் கொடுத்து கேட்டிக்கினுடைய அற்புதமான சேவையை அல்லாஹ் அங்கீகரித்து இதனுடைய அங்கத்தினர்களுக்கு ஈருலகிலும் மகத்தான நற்கூலியை எல்லாம் வல்ல அல்லாஹ் தந்தரல் புரிவானாக. வஆகிரு தஅவானில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆமாம் சொன்னாங்க. ஆமாம் இருக்கும்போது இப்போ அற்புதமான சிறப்பான ஒரு பயணம் செஞ்சுருக்காங்க. எல்லா மதியானமும் அற்புதமான முறை, இப்போது மட்டும் எல்லா சிறப்பான முறை நடத்திருக்கிறார்கள். எல்லா நீடித்த ஐயாயிரத்தையும் நீடித்த செல்வத்தை கொடுத்து இன்னும் பல முடிவாக செய்வதற்கு அவர்கள் சொன்னபோது தான் நிறைய பழைய நினைவுகள்லாம் ஞாபகம். இதே ரமலான் மாதத்தில் செய்வதற்கு அவர்கள் டிஎம்சிஎம் சார்பாக அழைக்கப்பட்டு நம்முடைய கேட்டியின் சார்பாக பாகில் பள்ளிவாசலில் சகநக நிகழ்ச்சிகளை நடத்தினோம். அதே போன்று ஸ்மார்ட் டிகே சொசைட்டியில் இரவு நேர சகநக நிகழ்ச்சியை தொடர்ந்து 2 நாட்கள் நடத்தினோம். அன்றைய தினம் நமக்காக வேண்டி எதிராக பல்வேறு பொய்த்தொழில் எல்லாமே நமக்கு எதிராக செயல்பட்டாங்க. அதுவும் சிறப்பு தேசம் வராங்கன்னு சொன்ன உடனே இருக்கக்கூடிய அத்துணை வழிகட்ட மக்கள் போட்டு சேர்ந்து இமாம்கிட்ட மக்கள் சாப்பிட்டு இந்த வர பேசுறீங்க அப்படின்னு சொல்லி மலையாள டெல்லி பாஷா எல்லாம் அவருடைய வந்து முடிவுகளை ஆக்கி போனாங்க. அப்போலாம் பள்ளிவாசல் வந்து நேரடியாக பயன்படும் அப்படின்னு ஒரு வாய்ப்பு இருந்துச்சு. வாயில இமாம் அனுமதி கொடுத்தாங்க. ஆனால் நான் வந்து நிகழ்ச்சிக்காக வந்து சேவியர்ஸ் வந்து வந்ததுக்காக நானே போனோம்னா இமாம் சொல்லிட்டாரு, இங்கிலீஷ் நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாரு. நான் டெல்லி பாஷா போகும்போது ஏன் கேட்கும்போது இல்லை, இந்த வரவங்களுக்கு இந்த கடிதம் கொடுத்துருக்குறாங்க, அதாவது இவர் வந்து பிள்ளை இருக்காரு, இவர் வழிகாட்டாரு, மக்கள் வழிகள் அப்படின்னு சொல்லிட்டு போட்டோ எழுதி கொடுத்துருக்காங்க. அப்போ டெல்லி பாஷா போகவே வராங்க, எப்பவுமே சிரிச்ச முதல்ல இருப்பாங்க. அவருக்கு அப்போ சடுனி அடிச்சுட்டாங்க. அன்னைக்கு கையை பிடிச்சிட்டாரு. அவர் கையில் சிறக்க பிடிக்கிறாங்க. பிடிக்கிட்டு வாங்க போலீஸ் ஸ்டேஷன் போனாங்க. நீங்கள் தான் அனுமதி கொடுத்தீங்க நடத்துறதுக்காக வேண்டி நாங்கள் எல்லாமே ஏற்பாடு பண்ணி வந்துருக்கோம், சாதனம் ஏற்பாடு பண்ணுறோம், ஷேர் வந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ வந்து முடியாதுன்னு சொல்லி எவனோ கொட்டை கைதா செய்யணும் நடத்தக்கூடாதுன்னா என்ன அர்த்தம் ஷேர் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நம்ம வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடுவோம். இந்த மொட்டை கைதா கொடுத்தவனை பிடிச்சி நம்ம என்ன சொல்லிட்டுன்னா முடிச்சிருவோம் கதையை அப்படின்னு சொல்லும்போது ஷேர் சொன்னாங்க, இல்லை நீ நடத்தினா பிரச்சனை வர மாதிரி தெரியுது. ஏன்னா அவங்க எல்லாம் ஒரே கூட்டமாக இருக்காங்க. 40-42 இல்லை, அப்போ 4 கூட்டம் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் பிரிஞ்சு போனாங்க எல்லாம். அப்போ வந்து சொன்ன உடனே இல்லை அப்படின்னு சொல்லி இமாம் வந்து ரொம்ப சொல்றாரு. 2 வருஷம் உடனே இல்லை, வாங்க நம்ம போலீஸ் பார்த்துக்கலாம், அவன் யார் ஒன்று கொடுத்தாலும் அவன் அடையாளம் கட்டு என்னன்னு பார்த்துப்போம் சொன்ன உடனே சேஃப் டிஸ்ட்ரிக்ட் உள்ள வளர்த்தாங்க. இமாம் வந்து சேஃப் டிஸ்ட்ரிக்ட் பார்த்த உடனே யார் அதுக்கு நிறைய ஷேர் பேச போனாங்க அப்படின்னா
அவங்களுடைய அந்த 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 ஒளி முழுந்த ஒட்டியா இருப்பாங்க, முகமும் பிரகாசமா இருக்கும். அவங்க வந்த உடனே இன்னும் நேரடியா போய் கட்டி பிடிச்சி கொடுத்து நீங்க தான் பேச போறீங்களா, உங்களை பத்தி தான் இந்த மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி 2 அங்கேயும் சொல்லிட்டு நீங்க இப்படி நடக்குது, நாளைக்கு கூட நடக்குது, எத்தனை நடக்குது, அந்த அளவுக்கு அன்னைக்கு அவ்வளவு பெரிய பிரச்சனை. அடுத்த நாள் தான் சுற்றுலா பந்தத்தில் வந்து விவாதத்துக்கு வாங்கிட்டு வராங்க. ஏன்னா வந்தோட விட்டு செலுத்தில சொல்லி திருச்சி அனுப்பிட்டாங்க. அப்போ ஒவ்வொன்றா கேட்டு பார்த்து அதுக்கப்புறம் எவனுமே கேட்டு கொடுத்துருக்கு அவங்களாம் வச்சுக்கூடாதுன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் வேற ஒரு அமைப்பு சார் வருஷம் வருவாங்க. நாங்கள் அதிக போட்டு பார்ப்போம். அதிர்த்து பார்த்து செய்தி கேட்டோடனே ஒரு நிமிஷம் போய் கலந்து ஏன்னா ஊருக்கு வந்தாலும் சரி அது பழையப்பட்டிகள் நம்ம நிகழ்ச்சி நடத்துவாங்க. நிகழ்ச்சி முடிச்சுலாம் போவாங்க. ஊருக்குள்ள நெருங்கிய தொடர்பாக இருந்துச்சு. கடைசி காலத்தில் நம்ம போய் பார்க்க முடியாத ஒரு வருத்தம். அந்த அளவுக்கு இந்த நினைவுகளை சேர்த்து வந்து அவங்களுடைய மாணவர் நிலை விட்டாங்க. அவங்களுடைய அந்த உன்னதமான பணிகள் ஒரு சிம்ம சொப்பனமாக இருந்தாங்க தமிழ்நாட்டில். எவன் வந்து எதுக்கு விடாமல் தெரியல, உடனே பதில். அதுவும் குரான் ஹதீஸ் சாதாரண இன்னைக்கு அவங்களுடைய மீடியாக்கள் வந்து நம்ம இன்னும் மக்களுக்கு பரப்பினாலும் இந்த உருவாக்கக்கூடிய இந்த முழு பூச்சிகள் தான் அனுப்பிடுறாங்க. ஏன்னா அவங்க இல்லாதது வந்து இவங்களுக்கு கொஞ்சம் இது மாதிரி தான் தெரியுது. ஆனால் அந்த கூட வந்து நிறைய பேர் சேகர் ஜமால் ஸ்கூல் போன்றவங்க மற்றவங்க எல்லாமே என்ன செய்ய ஆரம்பிச்சோம்னா அப்புறம் கொஞ்சம் முஸ்தபா ரஷாதி இருக்கிறது, அதே மாதிரி வந்து மேலப்பாளைய முஸ்தபா மசூதி இருக்கிறது, அப்புறம் நிறைய பேர் பதில் கொடுத்து தான் இருக்கிறாங்க. நம்ம சர்வீஸ் பதில் கொடுத்து தான் இருக்கிறாங்க. வந்து கூட்டம் கொஞ்சமாக குறைஞ்சிருச்சு, இன்னும் குறைஞ்சிடும். அந்த தாக்கம் நம்மளுடைய பிள்ளைகள்கிட்ட உங்களுக்கு பார்த்தீங்களா, இப்போ கூட இதோட காலத்து நான் எந்த காலத்தில் நினைச்சு ஒரு கூட்டம் நம்ம போயிடலாம். ஏன்னா அந்த குரான் ஓதுறதையோ அந்த செஞ்சா நம்ம சைடாக செஞ்சு விரும்புறது கிடையாது. அதான் ஓதுச்சு காலையில் போயிடுவோம், துவா அதுவும் கேட்கறதுல போயிடுவோம் அப்படின்னு ஒரு எண்ணம் வருதா இல்லையா? அதை முதல்ல மாற்றணும். நமக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்குது, நமக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்குது, நமக்கு ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுத்த அந்த வழிமுறை இருக்குது. புதுசாக சொல்லக்கூடிய கருத்துக்கள் இனிமையாக இருக்கும். நான் மறுமையில் பார்க்கிறேன். தயவு செய்து நம்ம இருக்கக்கூடிய மக்களாக இருந்து வாங்க. நாளைக்கு மசூதியுடைய பயன் நடக்கும். இதே பள்ளிவாசலில் மக்களுக்கு தெரியப்படுத்தணும். பெரம்பூர் வந்துருக்கிறாங்க. அந்த பெரம்பூர் மக்கள் வந்தாலே வரும். பெரம்பூர் மக்கள் ரொம்ப விரும்பி ஏன்னா விவாத வந்து பெரம்பூர் மக்கள் தான் இன்னும் மக்கள் சேர்த்து வச்சு அவங்களே கொடுத்துருவாங்க. சில கொடுத்துருவாங்க. இன்னைக்கு நோக்கு வேண்டி ஏற்பாடு பண்ணியிருக்கு. நாளையிலிருந்து மழைக்காலத்துக்கு சுரட்டியும் ஏற்பாடு பண்ணுறோம். விஷயம்ல வேற ஏதாவது உங்களால் செய்யலாம் பண்ணலாம்னு சொன்னீங்கன்னா தாய்பாட்டை விஷயத்தை சொல்லுங்க, செய்வோம் சார். நமக்கு தானே பழைய கேள்வி மாதிரி நம்ம கொண்டு விஷயம். ஆனால் நீங்கள் வரும்போது ஒத்துழைப்பு கொடுக்கணும். கொடுத்தா தான் நம்ம எதுவுமே செய்யக்கூடிய எல்லா காரியங்களையும் விட்டு போட்டு நமக்கு இனிமே மருந்து முடிவாங்க. நம்முடைய கஷ்டங்கள் எல்லாத்தையும் வைப்பாங்க, நம்முடைய நோய்கள் எல்லாம் வைப்பாங்க, நம்முடைய கடவுள் எல்லாம் அழைப்பாங்க. நமக்கு இனிமை மருந்து எல்லாரும் வாழ்க்கையும் முடிந்தது. நாளை இஃப்தார் சந்திப்போம். بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما. اللهم تقبل منا صلاتنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتضرعنا وتخشعنا وتمم تقصير أعمالنا وتجاوز عنا سيئاتنا وتوفنا مع الأبرار. اللهم إنا نسألك علما نافعا ورزقا واسعا حلالا طيبا وشفاء من كل داء. اللهم أنت الشافي لا شفاء إلا شفاءك، فاشف أمراضنا وأمراض من أوصانا بالدعاء برحمتك يا أرحم الراحمين. اللهم إنا نعوذ بك من البرص والجنون والجذام ومن سيء الأسقام. اللهم إنا نعوذ بك من زوال نعمتك وتحول عافيتك وفجاءة نقمتك وجميع سخطك برحمتك يا أرحم الراحمين. اللهم أعز الإسلام والمسلمين وأذل الشرك والمشركين وانصرنا على القوم الكافرين. اللهم انصرنا ولا
تنصر علينا. اللهم انصر إخواننا المسلمين المستضعفين في فلسطين وفي غزة وفي كل مكان برحمتك يا أرحم الراحمين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا اغفر لنا وارحمنا ولوالدينا رب ارحمهما كما ربياني صغيرا. ربنا تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا إنك أنت التواب الرحيم. وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. آمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل وسلم. سبحان الله بحمده. سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. السلام عليكم.